சுக்ராச்சாரியாரை அலட்சியப்படுத்தினான். ரிஷி கஷ்யபர் இந்திரனையும் தேவர்களையும் எச்சரித்தார். சுக்ராச்சாரியார் மத்சராசுரனை தண்டித்தார். இந்திரன் வஜ்ராயுதத்தை கொண்டு மத்சராசுரனை ஸ்வர்க்கத்திற்கு இழுத்துச் சென்றான். இருந்தும் பயாசுரனின் பக்தியின் முன்னால் இந்திரன் தோற்று போனான். ஸ்ரீ கணேசர் மத்சராசுரனை தண்டித்தார். துக்கம், வெட்கம், சோகத்தோடு இருந்த இந்திரனை அருகே நெருங்கி வந்த கஷ்யபர் கூறினார், மகனே இந்திரா, துக்கப்படவோ துயரப்படவோ அவசியமில்லை. நீயே கண்ணால் பார்த்து விட்டாய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் நமக்கு வர இருந்த பெரிய ஆபத்து விலகிவிட்டது, தானாக சென்று விட்டது. இந்த விஷயத்தை பார்த்த பிறகு உன் மனதில் மூலப்பொருளின் பக்தி பரவசம் தானாக வந்திருக்கும். நீ அவ்வப்போது மூலப்பொருளை நோக்கி ஆராதனை செய்து உன் குறைகளை தீர்த்துக்கொள். தீய விளைவுகளிலிருந்து விடுபட்டு விடு. மகனே, உன் தந்தையின் பேச்சை கேள். உண்மையான மனதோடு எங்களோடு சேர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய். உன் அனைத்து சங்கடங்களும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு தெரியாதா தாயே, ஸ்ரீ மகா கணேசரின் பரம பக்தன் பயாசுரன் தான் எங்களை சொர்க்கத்திலிருந்து விரட்டி இப்படி துன்புறுத்தியது. நீங்கள் கூறும் மகா கணேசரின் மனதில் என்னை பற்றி சிறிதளவாவது கருணை இருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா என்ன? ஸ்ரீ மகா கணேசர் உங்கள் ஆராதனைக்குரியவர், கருணைக்குரியவர். அவர் கருணையினால் இந்த உலகமே இயங்குகிறது. ஆனால் எனக்கு எப்பொழுதும் துன்பத்தை தான் தருகிறார். அவமானத்தையும் கலங்கத்தையும் தருவது ஏன்? நீங்களே கூறுங்கள் தாயே, எப்பொழுதும் ஏன் என்னை அவமானப்படுத்துகிறார்? அவருக்கு பூஜை ஆராதனை நான் எப்படி செய்ய வேண்டும்? பூஜை ஆராதனை பக்தி சக்தி கஷ்யபரின் மகன் இந்திரன் அறியாதது அல்ல. பக்தியின் சக்தியின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதிக்கலாம். ஒரு பயாசுரன் என எத்தனை பயாசுரன் வரட்டுமே, அனைவரும் உன் பக்தியை கண்டு பயந்து ஓடிவிடுவார்கள். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நான் மகா கணேசரின் மீது பக்தி செலுத்த முடியாது. என் மனதில் அவர் உருவம் வேறு விதமாக பதிந்து விட்டது. தேவி அதிதி, சமயம் வருவதற்கு முன் நமது எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. நாம் தைரியத்தோடு சமயம் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் என் சகோதரி அதிதியின் வேலைதான். அவள் ஆராதிக்கும் அந்த மகா கணேசரின் பக்தனான பயாசுரன் சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான். அதிதியின் மகன் இந்திரன் கூட அந்த பயாசுரன் பெயரை கேட்டால் நடுங்கி போகிறான். போதும் போதும், அதிகம் பேசாதீர்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரமாதா? நானும் என்னை நானே அதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தும் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. எனது சகோதரன் தாரகாட்சி இருந்தால் என்ன, அவனுக்கும் இதே நிலைமைதான் வந்திருக்கும். நீங்கள் பிரம்மதேவனிடம் மூடத்தனமான வரத்தை வாங்கி அதன் விளைவை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற வரத்தின் சக்திகள் இந்த திரிபுரத்தை விட்டு வெளியே சென்றால் ஒன்றும் இல்லை. என்ன ஆணவம் இருந்தால் அந்த பயாசுரனின் முன்னே நீங்கள் என்னை அவமானப்படுத்தி இருப்பீர்கள். அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இப்படி எங்களை குழப்பி அவமானப்படுத்தாதீர்கள் அசுரமாதா. நான் கூறுவது உங்களுக்கு களங்கமாக அவமானமாக இருந்தால் நான் மட்டும் என்ன, இந்த அகில லோகமே உங்களை களங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறது. ஓம் நம சிவாய. தோல்வியையும் அவமானத்தையும் சந்தித்த நேரத்தில் கூட நீ இன்னும் உன் ஆணவத்தை கைவிடவில்லையே திதி. சுக்ராச்சாரியரே, இந்த தாரக் புத்திரர்களின் கெட்ட நேரத்தை பார்த்து நீங்களும் இவர்களை மீண்டும் சிவ ஆராதனை என்ற மாயையில் ஈடுபடுத்தி இவர்களை கோழையாக மாற்றிவிடுகிறீர்கள். இவர்கள் உயிரை காக்கத்தான் நான் அந்த அறிவுரையை கூறினேன். இவர்கள் வரத்தின் சுகத்தை அனுபவிக்கிறார்கள். களங்கமும் அவமானமும் இவர்களுக்கு தோல்வியா, இல்லையா அதை வரம் தந்த சுகம் என்கிறீர்களா? களங்கமும் அவமானமும் என் அறிவுரையால் வந்ததல்ல, உங்களின் அறிவுரையால் வந்தது. நீங்கள் தான் அவர்கள் மனத்தை குழப்பி
சிவ ஆராதனையில் ஈடுபடாமல் செய்கிறீர்கள்? சுக்கிராச்சாரியரே, இப்பொழுது நீங்கள் இங்கு வந்தது எதற்கு? என்னை குறை கூறவா? நான் அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டினாலும் நீங்கள் குறை கூறி எடுத்து பேசுகிறீர்கள். ஏன் அந்த துஷ்ட பயாசுரன் எங்களை குழப்ப உங்களை இங்கு அனுப்பினானா? யார் அனுப்பினாலும் வருவது சுக்கிராச்சாரியார் அல்ல. உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் இங்கு வந்தது சத்தியத்தின் மார்க்கத்தை காட்டுவதற்குத்தான். நீங்கள் என்னுடைய விருப்பம் இல்லாமல் சொர்க்கத்தின் போகத்தை அனுபவித்து வந்திருக்கிறீர்கள். அங்கிருந்து அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கிறீர்கள். இந்த அவமானத்திற்கு நிச்சயம் நாங்கள் பழி வாங்குவோம் அசுரகுரு. அசுரன் பயாசுரனை அவசியம் தண்டிப்போம். அவனுக்கு வரமளித்த ஸ்ரீ மகா கணேசரை கூட நாங்கள் விடுவதாக இல்லை. அசுரகுரு, என் சகோதரன் தாரகாக்ஷை அதிக நேரம் பிரித்து வைக்காதீர்கள். அவரை உடனே இங்கு வரவழையுங்கள். எத்தனை காலம் தாரகாக்ஷ் சிவ ஆராதனை செய்கிறானோ அதுவரை அவன் வரமாட்டான். சகோதரன் தாரகாக்ஷ் வந்தே ஆக வேண்டும். அசுரகுரு, நீங்கள் உண்மையை கூறுங்கள். சகோதரனை எங்கு ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? நான் யாரையும் எங்கும் ஒழித்து வைக்கவில்லை. அவன் தானாக சிவ ஆராதனை செய்வதற்கு மறைந்து வாழ்கிறான். ஆமாம், மறைந்து வாழும் அறிவுரையை நான் தான் அவனுக்கு கூறினேன். இப்பொழுதே அவரை இங்கு வர வேண்டும் என்று தாங்கள் ஆணையிட வேண்டும். இப்பொழுது தாரகாக்ஷ் எங்கிருக்கிறான் என்று உண்மையில் எனக்கே தெரியாது. சுக்கிராச்சாரியரே, இப்படி பொய் கூற உங்களுக்கு வெட்கமாக இல்லை? உங்களது சித்தியில் இந்த சராசரத்தில் யார் ரகசியத்தை மறைக்க முடியும்? இந்த சுக்கிராச்சாரியாரிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் என் சிவபக்தியின் சக்தி மூலமாக தாரகாக்ஷ் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடித்தாலும் அங்கு நான் செல்வது என் சித்தியாலும் செய்ய முடியாத காரியம். குரு, சகோதரன் இங்கு இல்லை. தோல்வியோடு அவமானத்தோடு அதிக காலம் வாழ முடியாது. நீங்கள் எங்களுக்கு பயாசுரனை தண்டிக்க உபாயம் கூறுங்கள். ஒரு முறை சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவித்துவிட்டு அதை விட்டு விலகி எங்களால் இருக்க முடியவில்லை. அசுரகுரு, நாங்கள் சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்கு வழியை தாங்கள் கூறியாக வேண்டும். அது முடியாத காரியம் தாரக் புத்திரர்களே. நீங்கள் சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கும் நேரம் வரைதான் சொர்க்கத்தின் சுகபோகத்தை நீங்கள் திரிபுரத்திலேயே அனுபவிக்க முடியும். சுக்கிராச்சாரியரே, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்களோ அப்படியே இங்கிருந்து மறைந்து சென்று விடுங்கள். உங்கள் மூடத்தனமான அறிவுரையை கேட்க நாங்கள் விரும்பவில்லை. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அசுரகுரு, இப்பொழுது சென்று விடுங்கள் இங்கிருந்து. நீதியை மதிக்க தெரியாத மூர்க்க தாரக புத்திரர்களே, உங்கள் தந்தைக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன். யார் பகவான் சிவனின் பூஜையை பாதியில் விடுகிறார்களோ அவர்கள் பயங்கர துன்பத்திற்கு ஆளாவார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஓம் நம சிவாய். அல்காபுரியின் அரசன் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன் பயாசுரனுக்கு உயிரை கொடுத்தவரே, தனகுபேரரே, சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். தனகுபேரரே, சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். சீக்கிரம் தரிசனம் தாருங்கள். பயாசுரா, வணங்குகிறேன். உனக்கு தெரியுமே பயாசுரா, நான் சிவ ஆராதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக என்னை பதற்றத்தோடு அழைத்தாய்? இப்பொழுது சொர்க்கத்தில் என்னை தவிர அனைத்து இடமும் காலியாக இருக்கின்றன. அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. அதற்கான காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆம். இப்பொழுது உன் வாயிலிருந்து ஸ்ரீ மகா கணேசரை வணங்கும் வார்த்தைகள் வரவில்லை. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதோ பார் பயாசுரா, இன்று முதல்
உனது வாயிலிருந்து எந்த சத்தம் வந்தாலும் அது முதலில் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்த பிறகுதான் வர வேண்டும். இன்று அதை மறந்து என்ன செய்கிறாய்? அவரது ஆசையால் தானே இந்த சொர்க்கத்தில் வந்து அமர்ந்தாய். அவரை அழைக்காமல் தவறு செய்யாதே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தாங்கள் நல்ல நேரத்தில் வந்து நல்ல அறிவுரை கூறினீர்கள். நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் ஸ்ரீ மகா கணேசரை அழைக்க மறந்து நான் நாசமாகி போயிருப்பேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஏ விநாயகா, குறை தீர்க்கும் கடவுளே, ஏ பக்தவச்சலா, நான் அறியாமல் செய்த தவறை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். பயாசுரா, ஒரு கணத்தில் நீ ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியில் கௌரி புத்திரரின் பக்தியை அழைக்க மறந்து விட்டாயே. வாழ்க்கையில் ஒரு முறை தவறு செய்து விட்டேன். நான் செய்தது தவறுதான். தாங்கள் அறிவுரை கூறி என் தவறை திருத்தி விட்டீர்கள். இனி நான் ஒரு முறை கூட என் வாழ்க்கையில் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியை கைவிடவே மாட்டேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. என்னை நம்பு. நீ மகா கணேசரை சரணடைவதிலேயே உனது அனைத்து எண்ணங்களும் மூழ்கி விடுகின்றது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. உன்னுடைய ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி முழுமையடைந்து விட்டதா? இப்பொழுது நான் சென்று சிவ ஆராதனையை தொடங்கலாமா? ஓம் நமச்சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். என்ன கேட்க வந்திருக்கிறாய் தேவி பார்வதி? சுவாமி, தாங்கள் நீண்ட காலமாக ஏகாந்தத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது என் மனதில் ஒரு கேள்வி. அதற்கு விடை தெரிந்து கொள்ளதான் நான் இப்பொழுது வந்துள்ளேன். என்ன கேள்வி தேவி? தாங்கள் அனைத்தையும் சமாளிப்பவர். எப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டாலும் அதற்கு பதில் உங்களிடம் இருக்கும். கூறுங்கள் சுவாமி, என்ன உபாயம் அது? எப்பொழுதும் என் மகன் கைலாயத்தில் என்னுடனே இருந்து கொண்டு சராசரத்தில் நன்மை எப்படி புரிவான்? சக்தி சொர்வமான தேவி பார்வதி, இந்த ரகசியம் உன் சக்திக்கு தெரியாத விஷயம் அல்லவே. உனக்கு நன்றாகவே தெரியும். கஜானன் கணேஷ் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். மற்ற அவதாரங்களான மொகத்கட் மற்றும் மயூரீஸ்வரர் உன் மகன்களாக முன்பே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மூலப்பொருளின் மற்ற அவதாரமான கௌரிபுத்திரன் கணேசன் தன் அங்குசத்தை வைத்து சராசரத்தின் நன்மை தீமைகளை பாதுகாத்து வருகிறார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. மூடத்தனமாக சிவ ஆராதனை செய்வதில் தாரபுத்திரர்களுக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறேன், இந்த சிவன் அசுரர்களின் தெய்வம் அல்ல, அசுரர்களின் எதிரி. மன்னியுங்கள் அசுரமாதா, தாரக் புத்திரர்களின் உயிர் சிவ ஆராதனையில்தான் உள்ளது. எதுவரை தாரக் புத்திரர்கள் சிவ ஆராதனையில் இருக்கிறார்களோ அதுவரை சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் அசுர எதிரி சுக்கராச்சாரியரின் பேச்சை கேட்டு அவரை போலவே மூடத்தனமாக நடக்கிறீர்கள். மருமகள் சாம்பிகை கூறுவது உண்மைதான் அசுரமாதா?
அசுர அரசன் தாரகாசுரனின் தாய் அரங்கி, உனக்கு கூடவா நன்மை எது தீமை எது என்று தெரியவில்லை? ஏன் உனக்கு தெரியாதா? உன் மகா பராக்கிரமசாலி மகன் தன் பராக்கிரமத்தால் 3 உலகத்தையும் தன் காலடியில் வைத்திருந்தானே. நன்கு தெரியும். தாரகின் பராக்கிரமம், அவனுடைய பலம், அவன் வெற்றி அனைத்தும் ஞாபகம் இருக்கிறது. இருந்தும் அவன் தோல்வியையும் மரணத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. மரணம் இல்லை, அது மரணம் இல்லை பாராங்கி, மரணம் இல்லை. கொலை அசுர மாதா திதியின் எண்ணத்தை பூர்த்தி செய்த அந்த மகானை, அசுர அரசன் தாரகாசுரனை கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலையின் பின்னணியில் அசுரனின் எதிரி சிவனும் கூட மறைந்திருக்கிறான். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உன் மூர்க்க புத்திரர்களை புரிந்து கொள்ளச் சொல். இந்த சிவ ஆராதனை செய்வதில் ஒரு லாபமும் இல்லை. இருந்தும் அசுரமாதா, முதலில் அவர்கள் செய்யும் தவறை நிறுத்து. ஆனால் அசுரமாதா திதி தன் எதிரிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். அவள் பழி வாங்காமல் ஓயவே மாட்டாள். அவளுக்கு தெரியும், படைப்பின் முதல் நாளே சிவன் அசுரர்களின் எதிரிதான் எதிரியாகத்தான் இருப்பான். அசுரமாதா, தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான். என் கணவர் ஸ்வர்காதிபதி தாரகாசுரனின் கொலை முயற்சி கைலாயத்தில் வைத்துதான் நடந்தது. அந்த உண்மை தெரிந்த பிறகும் எதற்காக உன் மகன்கள் சிவபூஜை செய்வதை தடுக்காமல் இருக்கிறாய்? இன்னொன்றும் எனக்கு நன்றாக தெரியும். தாரக் புத்திரர்கள் சிவ ஆராதனையை விட்டுவிட்டால் அவர்களை நிச்சயம் மரணம் வந்து அடையும். அதனால்தான் நீண்ட காலம் தாரக் புத்திரர்கள் தவமிருந்த சக்தியை பெற்று அவர்கள் வரதானத்தோடு சுகமாக வாழ்கிறார்கள். வெட்கம், அவமானம், களங்கத்தை கூட நீங்கள் வரதானம் என்றுதான் கூறுவீர்களா? அப்படி ஒரு வரதானம் பெற்று என்ன லாபம்? அந்த வரதானம் பெறுவதை விட இறப்பதே மேல். தாரக் புத்திரர்கள் தன்னுடைய திரிபுரத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அகில உலகத்தில் எது நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. இருந்தும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு மகன் உயிரோடு இருப்பதை தவிர வேறு என்ன வேண்டும்? அவள் மகன் அவள் கண்ணெதிரே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி வாழ்வதுமே ஒரு உயிர் பலிதான். சிவசிவா என்று கூறுவது வரம் பெற்ற அசுரனின் செயல் அல்ல, ஒரு ரிஷிமுனியின் செயல். பிரம்மாவிடம் மூடத்தனமான வரத்தை பெற்று தாரக் புத்திரர்கள் வருங்காலத்தில் நிரந்தரமான அவப்பெயரை தான் பெறப்போகிறார்கள். அவர்கள் அசுரர்கள் என்பதை விட அசுர எண்ணத்தின் அவமானம். இப்படி ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வது என் இதயத்திற்கு சற்றும் பொறுக்கவில்லை. அசுரமாதா, உங்கள் பேச்சை இதோடு நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வதற்கு நிறைய இருக்கிறது. தங்களுக்கே மிக நன்றாக தெரியும். நாங்கள் ஒரு வார்த்தை கூறினால் போதும், தாரக் புத்திரர்கள் தங்களை வெற்றிடத்தில் தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று. அசுரமாதா திதியை அந்தரத்தில் சூன்யத்தில் பறக்க விடுவது அத்தனை சுலபமல்ல. நான் யார் மூலமாவது தாரக் புத்திரர்களின் சிவ ஆராதனை கலைத்தை தீருவேன். அவர்கள் சிவ ஆராதனையை கைவிட்டே ஆக வேண்டும். இது அசுரமாதா திதியின் நிபந்தனை. தாயே, நாம் இப்பொழுது அசுரமாதா தித்திக்கு ஏதேனும் ஒரு வழி செய்தே ஆக வேண்டும். இல்லை மருமகளே, இல்லை. அசுரமாதாவுக்கு மாறும் எண்ணமே இல்லை. அவர்கள் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் தாரக் புத்திரர்களை மட்டுமல்ல, வரும் அசுர இனம் அத்தனை பேரையும் அழித்துவிடும். இல்லை தாயே, இல்லை. நாம் நம் மகன்களை காப்பாற்றுவதற்காக ஏதேனும் ஒரு வழி செய்தே ஆக வேண்டும். ஓம் மகா கணேசாய நம. அசுர தாய்களே, சராசரத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உபாயம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்தால் அவசியம் கிடைக்கும். தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது இந்த சமயத்தில்
நாராயண நாராயண. அசுரத்தாய்களே, சராசரத்தில் எந்த ஒரு மனதிலும் துன்பம் ஏற்பட்டாலும் பிரபுவின் மூலம் தெரிந்து கொண்டு அமைதியை ஏற்படுத்துவது இந்த நாரதனின் கடமை. தாங்கள் இருவரும் அசுரமாதா திதியின் கோபத்திலிருந்தும் பழிவாங்கும் எண்ணத்திலிருந்தும் விடுபட விரும்பினால் ஒரு கணம் கூட தாமதம் செய்யாமல் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நினைத்து ஆராதனை செய்யுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தால் எங்களுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும் தேவரிஷி? எனது கணவர் ஸ்வர்காதிபதி தாரகாசுரனின் கொலை கூட ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படிதானே நடந்தது. அசுர மாதாக்களே, தீய செயல் செய்பவர்களை தண்டிப்பது என்பது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கடமை. அவரை ஆராதிப்பவர்களுக்கு கூட அதன் பலனை உடனே கொடுப்பதும் அவர் தர்மம். சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது கூட பயாசுரனை சந்திக்கவில்லையா? நாராயண நாராயண. அவனும் தங்கள் புத்திரனைப் போல ஒரு அசுரன் தானே? நாரதமுனியே, நாங்கள் அறியாத பெண்கள்தான். ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாத, அவரை ஆராதிக்கும் விதிமுறைகள் பற்றியும் தெரியாத. தேவரிஷி, தாய் கூறுவது உண்மைதானே? தயவு செய்து மகா கணேசரை நாங்கள் எப்படி வணங்குவது மற்றும் ஆராதனை செய்வது என்று கற்றுத்தாருங்கள். நாராயண நாராயண. அசுரத்தாய்களே, ஸ்ரீ மகா கணேசரை மட்டுமல்ல, இந்த லோகத்தில் உள்ள எந்த சுப சக்திகளையும் நோக்கி ஆராதித்தாலும் நமக்கு எந்த குறையும் வராது, நன்மைதான் வந்து சேரும். நீங்கள் உண்மையான மனதோடு ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவர் பெயரை உச்சரித்து வந்தால் நிச்சயம் கருணை புரிவார். உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணேசாய நம. மருமகளை சாம்புகி, ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி இந்த சமயத்தில் நாரத முனிவர் நமக்கு மகா கணேசரை பற்றிய மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். இனி ஒரு கணம் கூட வீணாக்க கூடாது. நாம் பக்தியில் மூழ்கி விட வேண்டியதுதான். அவசியம் தாயி. அதற்கு முன்பு அசுரமாதா தித்தியை மகன்களை கொண்டு அந்தரத்தில் பறக்க விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மகா கணேசரை வணங்கி நம் மகன்களுக்கு தீர்காயுசு வேண்டும் என்ற வரத்தை பெற முடியும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கமலாக், வித்தின்மாலி, நிறுத்துங்கள் இந்த சிவ ஆராதனையை. இந்த ஆராதனையால் ஏற்படும் பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்படும் மரணம்தான். தாரபுத்திரர்களே, நீங்கள் உயிரோடு வாழ விரும்பினால் இப்பொழுதே சிவ ஆராதனையை நிறுத்துங்கள், கைவிடுங்கள். அதில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என் பேச்சை கேட்டு மீண்டும் பிரம்மதேவனை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவரிடம் வேறு வரம் கேளுங்கள். பிரம்மதேவனின் இரண்டாவது வரத்தை பெற்று அதன் மூலம் கிடைக்கும் சக்தியினால் அசுர எதிரி சுக்கராச்சாரியரை தண்டியுங்கள். இந்த 3 லோகத்திலும் அசுர இனத்தை ஸ்தாபியுங்கள். நான் உங்களை சிவ ஆராதனை செய்ய விட மாட்டேன். அசுரமாதா திதியின் நிபந்தனை ஒருபோதும் குறையக்கூடாது. நீங்கள் இருவரும் சிவ ஆராதனையை கைவிட்டே ஆக வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீங்கள் என் தவத்தின் சக்தியை அழித்து விட்டீர்கள் அசுரமாதா திதி. நீங்கள் உங்கள் பேரனின் தவத்தை கலைக்கவில்லை, ஒரு சிவபக்தனின் தவத்தை கலைத்து விட்டீர்கள். இதற்கு தண்டனையை தாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். நீ என்னை தண்டிக்க போகிறாயா? நீ அடே மூர்க்கா, தண்டிப்பதற்கு சாகசமும் பராக்கிரமமும் இருக்க வேண்டும். ஆனால் நீ பிறவியிலேயே ஒரு கோழை. கோழையடா. அசுரமாதா திதியை தண்டிக்கும் சாதுரியம்
உன் தந்தை தாரகாசுரனுக்கே இருந்ததில்லை. பிதாவின் முன் யாரும் நிற்க முடியாது என்று எனக்கு தெரியும். இருந்தும் எங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்த நீங்கள் நினைக்கிறீர்கள். தங்களை அவசியம் தண்டித்தே தீர வேண்டும் அசுரமாதா. வேண்டாம் கமலாக்ஷ், வேண்டாம். அசுரமாதாவை தண்டிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. இல்லை என்றால் ஆபத்து உருவாகும். இல்லை விதுன்மாலி, இவர்கள் செய்த தீய செயலுக்கு தண்டனையை அளித்தே ஆக வேண்டும். இப்பொழுதே இவர்களை தூக்கி அந்தரத்தில் சூனியத்தில் எறிகிறேன். பிறகு நம் சிவ ஆராதனைக்கு பாதிப்பு ஏற்படாது. சகோதரா கமலாக்ஷ், நான் கூறுவதை சற்று கேள். நம் சிவபக்தியில் இப்படி அயோக்கியத்தனம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. இப்பொழுது தங்களுக்கு என்ன வேண்டும் அசுரமாதா? தங்கள் இதயத்தில் எரியும் பொறாமைக்கு எப்பொழுது அணையும்? ஏன் எப்பொழுதும் எங்கள் சிவ ஆராதனையை தடை செய்கிறீர்கள்? நாங்கள் எங்காவது சென்று விடுகிறோம். இந்த ரஜத் பிரியை விட்டே சென்று விடுகிறோம். நாம் எங்கு சென்றால் என்ன? எங்கு சென்றாலும் ஆர்ப்பாட்டம் செய்து அவமதித்து பெயரை கெடுப்பதுதானே இவர்கள் வேலை. இவர்கள் சுபாவம் ஒருபோதும் மாறாது. எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி களங்கப்படுத்துகிறேனா? நான் இல்லை, நீங்கள் தான் செய்கிறீர்கள். தாரகபுத்திரர்களே, நீங்கள் தான் உங்கள் மகா தந்தை தாரகாசுரனின் பெயரை வீணாக்குகிறீர்கள். நம்பவே முடியவில்லை. நீங்கள் இருவரும் உண்மையிலேயே தாரகாசுரனின் புத்திரர்கள் தானா? நீங்கள் இருவரும் அவன் பெயரை பாழாக்குகிறீர்கள். அவன் பெயரை நாசமாக்குகிறீர்கள். பர்வதமாக இருந்தாலும் அதை உடைத்து சமபூமியாக்கும் தகுதி பெற்றவன் அவன். எங்கள் தந்தையின் பராக்கிரமத்தை பற்றி கௌரவம் தான் அசுரமாதா. மகன் என்ற கடமை என்னவாயிற்று? தந்தையின் பெயரை உயர்த்த வேண்டும் அல்லவா? ஆனால் நீங்கள் மகா பராக்கிரமம் வாய்ந்த தந்தையின் பெயரை வீணாக்குகிறீர்களே. எப்பொழுது உங்களால் தந்தையின் பெயரை உயர்த்த முடியவில்லையோ, இந்த சிவ ஆராதனை விட்டுவிட்டு பிரம்மனை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். அவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? முதலிலும் அவரைத்தானே ஆராதித்தோம். 2 தெய்வங்களோடு இணைந்து எங்களுக்கு பலனில்லாத வரத்தை கொடுத்து ஏமாற்றம் தானே அளித்தார். அதிலிருந்து பகவான் சிவன் தானே எங்களை காத்தார். சிவன் உங்களை காக்கப் போவதில்லை, அழிக்கப் போகிறான். அவன் தாரக் புத்திரர்களை அழிக்க திட்டம் போட்டிருக்கிறான். சிவன் தானாக எதையும் செய்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு தர்த்தனும் அசுரனும் அவன் இடும் கட்டளையின் பேரில் ஸ்ரீ மகா கணேசனால் அல்லது அவனது அவதாரத்தால் அழிக்கப்படுகிறார்கள். தேவாந்தக், நராந்தக், சிந்து அசுரன் சிவனின் விருப்பப்படிதானே மறைந்தார்கள். எச்சரிக்கிறேன், நீங்கள் இருவரும் பரமபிதா பிரம்மாவிடமிருந்து மூர்க்கத்தனமான வரம் வாங்கினீர்கள். அதன் பலன் உங்களுக்கு என்ன கிடைத்தது? இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரமாதா? இந்த சராசரத்தில் பரமபிதாவை போல் சீக்கிரம் வேறு எந்த தெய்வமும் காட்சி அளிப்பதில்லை. அவர் சிருஷ்டிக்கு முதல் நாளே அசுர இனத்திற்கு தன் வரதானத்தின் மூலம் கருணை வழங்கி விடுவார். நீங்கள் பரமபிதா பிரம்மாவை நோக்கி ஆராதியுங்கள். நீங்கள் விரும்பும் வரத்தை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். ஒரு முறை தவம் செய்தவர்களுக்கு பிரம்மா மீண்டும் காட்சியளிப்பாரா? ஏன் தரமாட்டார்? அவர் எனது பரமபிதா. அவர் எனது ஆசையை ஒருபோதும் மறுக்க மாட்டார். நானும் உங்களோடு பரமபிதாவை நோக்கி ஆராதனை செய்கிறேன். அவருடைய மனம் குளிர்ந்த பிறகு நாம் அவரிடம் வரத்தை பெறுவோம். அதன் பிறகு நாம் அனைவரும் இந்த சிறையை விட்டு வெளியே செல்லுவோம். அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. நாங்கள் பிரம்மதேவரின் ஆராதனையை இப்பொழுதில் இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன விதுன்மாலி? அவசியம் அண்ணா. வாருங்கள். ஓம் மகா கணேசாய நமः. ஓம் விஸ்வவரதாய நமः. ஓம் பிரம்மணே 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 நமः. மூர்க்கர்களே, உங்கள் இருவர் மனமும் குழம்பி விட்டதா? என்னுடைய எதிரி மகா கணேசனை நோக்கி ஆராதிக்கிறீர்கள்.
என் பேச்சை இருவரும் அலட்சியப்படுத்தாதீர்கள். நான் உங்கள் இருவரையும் என் எதிரி மகா கணேசனை நோக்கி ஆராதனை செய்ய விட மாட்டேன். நீங்கள் இருவரும் இப்பொழுதே ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்வதை விட வேண்டும். துஷ்டைகளை, நீங்கள் இருவரும் மகா கணேசனின் பக்தியால் மிரட்டுகிறீர்களா? என் கோபத்தால் நான் உங்களை பஸ்பமாக்கி விடுகிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா, தங்களின் கருணையால் எனக்கு இந்த இந்திரலோகம் கிடைத்தது. ஆனால் இங்கு என்னோடு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க யாருமே இல்லையே. மூலப்பொருளே, நான் சொர்க்கத்தில் தனியாக இருந்து தளர்ந்து போய்விட்டேன். தயவு செய்து என்னுடைய தனிமையை போக்குங்கள். வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பக்தன் பயாசுரனின் தனிமையை எப்படியாவது போக்குங்கள் மகா கணேசா, தனிமையை போக்குங்கள். ஓம் மகா கணேசாய நம. 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 மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் செய்திருக்கும் இந்த ஏற்பாட்டின் ரகசியத்தை என் போன்ற மடையனால் புரிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து இந்த பக்தனின் மீது கருணை காட்டுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஓம் மகா கணேசாய நம. 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 ஓம் பரந்தேவாய நம. நான் தாய் பார்வதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அனுமதி இல்லாமல் கைலாயத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று இருந்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்கள் குரலை கேட்டு எனக்கு உறக்கமே வரவில்லை. இப்பொழுது நான் என்ன செய்வது? தாயிடம் சொல்லாமல் செல்வது உசிதமல்ல. யார் அழைத்தாலும் செல்லக்கூடாது என்று அவர் ஆணை அளித்தால் நான் என்ன செய்வது? பக்தர்களின் குரலுக்கு பதில் கொடுக்காதது போல் ஆகிவிடுமே. இதற்கு ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். இப்பொழுது நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, நான் என் தந்தை மகாதேவனிடம் தாங்கள் எண்ணிய எண்ணத்தை முன்பே கூறிவிட்டேன். அதனால் தான் இப்பொழுது பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற தங்களின் எண்ணத்தை நிறைவேற்ற நினைக்கிறேன்.
மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கஜானன அவதாரமே வந்துவிடு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஏகதந்த அவதாரமே வந்துவிடு. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।